கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையினுடைய கனிஷ்ட சுகாதார சேவை உதவியாளர்களுடைய சிறுடை விவகாரம் தொடர்பான விடயத்திலே அவர்களினால் கடந்த 10/8/2026 இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய கல்முனை அலுவலகத்திலே கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர், பிரதி பணிப்பாளர், ஒரு வைத்திய அதிகாரி, நிர்வாகத்துக்கு பொறுப்பான அதிகாரி மற்றும் மேற்பார்வை அதிகாரி ஆகிய 5 பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அது தொடர்பான விசாரணை இன்று 18/8/2026 இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய கல்முனை அலுவலகத்திலே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. முறைப்பாட்டாளர்கள் அனைவரும் பிரசன்னமாக இருந்தார்கள். அவர்கள் சார்பிலே நான் அவர்களுடைய காப்புத்தியோத்தராக தோன்றியிருந்தேன் ஆணைக்குழுவின் முன்னிலையிலே. அதே போன்று பிரதிவாதிகள் 5 4 பணிப்பாளர் நீங்களாக 4 பங்கு பெற்றிருந்தார்கள். அவர்கள் சார்பிலே ஒரு விசேட வைத்திய நிபுணர் ஒருவரும் காப்பு உத்தியோகத்தராக ஆணைக்குழுவின் முன்னிலையிலே பிரசன்னமாகி இருந்தார். நாங்கள் குறித்த இந்த சுகாதார சேவை கனிஷ்ட பணியாளர்களினுடைய சீருடை விவகாரம் தொடர்பிலே அரசியல் அமைப்பினுடைய நாட்டினுடைய மீவுயர் சட்டமாகிய அரசியல் அமைப்பினுடைய உறுப்புரைகள் எவ்வாறு மீறப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான விளக்கத்தை ஆணைக்குழு முன்னிலையிலே வழங்கினோம். அந்த அடிப்படையிலே குறிப்பாக அரசியல் அமைப்பிலே பாராதீனப்படுத்த முடியாத உறுப்புரையான உறுப்புரை 10, உறுப்புரை 11, உறுப்புரை 12, அதனுடைய உபபிரிவு 1, 2 மற்றும் உபபிரிவு 14, 1 EFG ஆகிய உறுப்புரைகள் அப்பட்டமாக இவர்களினால் மீறப்பட்டிருந்தமை, அதாவது பிரதிவாதிகளினால் மீறப்பட்டிருந்தமையை ஆணைக்குழுவின் முன்னிலையிலே நாங்கள் சமர்ப்பணமாக மேற்கொண்டிருந்தோம். அதற்கு பதிலளித்த வைத்தியசாலை சார்பான காப்புத்தியோத்த பிரதிவாதிகள் தாங்கள் இது விடயம் தொடர்பிலே அரசாங்கத்தினுடைய தாபன விதி கோவை, சுற்று நிருபங்கள் மற்றும் அது சுற்று நிருபங்களுக்கு உங்களுக்கு கொண்டு வரப்பட்ட பொருத்தமான திருத்தங்களில் தங்கியிருந்துதான் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக அவர்கள் எங்களுக்கு ஆணைக்குழு முன்னிலையிலே சமர்ப்பணங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலேயே அரசியல் அமைப்பின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டு உத்தரவாதம் அளிக்கப்பட்டு பேணி பாதுகாக்கப்படுகின்ற பாதிக்கப்பட்ட இந்த ஊழியர்களுடைய அடிப்படை உரிமை தொடர்பிலே பிரதிவாதிகளிடமும் அவர்களுடைய காப்பு உத்தியோகத்திடமும் வினவிய போது தாங்கள் அரசாங்கத்தினாலும் சுகாதார அமைச்சினாலும் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சினாலும் வெளியிடப்படுகின்ற சுற்று நிருபங்களை மீறி தங்களால் கருமமாற்ற முடியாது என்ற விடயத்தை அவர்கள் திட்ட தெளிவாக வலியுறுத்தி கூறினார்கள். இது விடயம் தொடர்பிலே தீர்மானம் எடுக்கின்ற அதிகாரம் தங்களுக்கு கிடையாது எனவும் சுகாதார அமைச்சு, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உள்ளடங்கலான அந்த விடயத்துக்கு பொறுப்பானவர்கள் தான் இது தொடர்பான இறுதி தீர்மானங்களை எடுக்க முடியும் எனவும் அது தொடர்பிலே தாங்கள் அவர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்ததாகவும் ஆணைக்குழு முன்னிலையிலே அவர்கள் அறிவித்திருந்தார்கள். சந்தர்ப்பத்திலே குறித்த அந்த சுகாதார சேவை பணியாளர்களுக்கு இடமாற்றம் ஒன்று வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன, அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தகவல் இதுவரை ஊர்ஜிதப்படுத்தப்படவும் இல்லை. அவர்களுக்கு அவர்களுடைய பணி இடமாற்ற கடிதம் கரங்களுக்கு கிடைக்கப்பெறவும் இல்லை. ஆனால் வேறு ஒரு வைத்தியசாலைக்கு அவர்கள் இடமாற்றம் பெற்று செல்லலாம் என்கின்ற ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. எனவே இவ்வாறான வேறொரு வைத்தியசாலைக்கு குறித்த இந்த பணியாளர்களை இடமாற்றம் செய்ததன் மூலம் அவர்களுடைய சீருடையை அரசாங்கம் அனுமதித்திருக்கின்றது, அதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. ஆனால் குறித்த அந்த ஆடையுடன் அவர்கள் தற்போது பணி புரிந்து கொண்டிருக்கின்ற கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையிலே பணியாற்ற முடியாது என்கின்ற சூழ்நிலையானது சில தவிர்க்க முடியாமல் சில ஐயப்பாடுகளை தோற்றுவித்திருக்கின்றது. இலங்கையினுடைய அதிமீ உயர் சட்டமாகிய அரசியல் அமைப்பை நடைமுறைப்படுத்த முடியாத
ஒரு நிலையிலே அந்த வைத்தியசாலையினுடைய நிர்வாகம் இருக்கின்றதா? குறித்த அந்த வைத்தியசாலை ஆனது இலங்கையினுடைய அதி உயர் சட்டமாகிய அரசியல் அமைப்பை நடைமுறைப்படுத்த முடியாத இலங்கையினுடைய ஆழ்புலைக்கு அப்பாற்பட்ட எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு பிரதேசத்துக்குள்ளே இந்த வைத்தியசாலை இருக்கின்றதா என்ற கேள்வியை தவிர்க்க முடியாமல் எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதே பணியாளர்கள் அதே ஆடையுடன் வேறொரு வைத்தியசாலையிலே பணிபுரிய முடியுமாக இருந்தால் அரசியல் அமைப்பினுடைய நான் ஏற்கனவே சொன்னது போன்று உறுப்புரை 10, உறுப்புரை 11, உறுப்புரை 12, உபவிரி 1, உறுப்புரை 12, உபவிரி 2, உறுப்புரை 14, 1 அதனுடைய EFG போன்ற பிரிவுகள் ஏன் குறித்த இந்த பிரதிவாதிகளினால் அதற்கு செயல் வடிவம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுகின்றது என்பது அதனை இலகுவாக சர்க்குலரை சுற்றுவிருப்பங்களை காட்டி அரசியல் அமைப்பை நிறைவேற்றுவதை பேணி பாதுகாக்கின்ற அந்த பொறுப்பில் இருந்து நாங்கள் விலகிவிட முடியாது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பொறுப்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அடிப்படையிலே குறித்த இந்த விவகாரத்தை இன்னும் ஊதி பெரிதுபடுத்துகின்ற பூதாகரமாக்குகின்ற அந்த கைங்கரியங்களை அறிந்தும் அறியாமலும் இந்த விவகாரங்களிலே ஈடுபடுகின்ற சகல தரப்பினரும் முடிவுறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் தாழ்மையாக இந்த சந்தர்ப்பத்திலே உங்களிடம் ஒரு விண்ணப்பமாக முன்வைக்கின்றேன். ஏனென்ன பொறுப்பற்ற விதத்திலே பதிவுகளை மேற்கொள்வதானது தனிநபர் தாக்குதல்களிலே ஈடுபடுவதானது ஒரு ஆரோக்கியமான கற்றறிந்த ஒரு மேம்பட்ட அறிவு நிலையுடைய ஒரு சமூகத்துக்கு ஒரு வரவிலக்கணமாக அமையாது. அந்த வகையிலே சமூக வலைதளங்களிலே குறிப்பாக இந்த முகநூல்களிலே பதிவிடுகின்ற குறிப்பாக பின்னூட்டங்களை இடுகின்ற சகல திறத்தவர்களும் மிகவும் அவதானத்தோடும் பொறுப்புணர்வோடும் தங்களுடைய பின்னூட்டங்களை இட வேண்டும். அளிக்கப்பட்ட இந்த சுகாதார சேவை பணியாளர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கின்ற விடயத்திலே நாங்கள் என்றும் விழிப்போடு இருப்போம். குறித்த இந்த விடயத்தை அதாவது சுற்றுத்துவத்துக்கும் அரசியல் யாப்பினுடைய உறுப்புகளுக்கும் இடையிலான இந்த மோதல் தன்மையை சமரசம் செய்கின்ற இந்த விடயத்தை உரிய அரச அமைச்சு உரிய அரசினுடைய திணைக்களங்களுக்கு நாங்கள் எழுத்து மூலம் கொண்டு சென்று இதற்கான தீர்வை நிரந்தரமான ஏனெனில் சுகாதார சேவையை பொறுத்தவரையிலே சுகாதார சேவை இந்த கனிஷ்ட பணியாளர்களுக்கு மாத்திரமல்ல தாதிய உத்தியோகத்தர்களுக்கும் இதனை நேரொத்த பிரச்சனைகள் காணப்படுகின்றன. எனவே ஒரு முழு வீச்சிலே இது தொடர்பான பரந்துபட்டு அடிப்படையில் ஒரு தீர்வொன்றை கண்டடையும் பொருட்டு இதனை உரிய அமைச்சு திணைக்களங்கள் மற்றும் சுகாதார சேவைகள் திணைக்களத்துக்கு ஊடாக இந்த விவகாரத்தை அணுகி இதற்கு நித்தியமானதுமான ஒரு இறுதி தீர்மானத்தை எடுக்கின்ற முயற்சியிலே சகல தரப்பினரும் ஈடுபட வேண்டும் என்பதுதான் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. குறித்த இந்த பாதிக்கப்பட்ட பணியாளர்களுடைய உரிமைகளை பேணி பாதுகாக்கின்ற விடயத்திலே நாங்கள் தொடர்ந்தும் அவதானமாக இருப்போம் என்ற விடயத்தையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பொறுப்போடு பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம்.